இருக்கு. ஏசப்ப மனுஷனையும் மனுஷனுக்கு அவங்க நாட்டுக்கு நம்ம தியாகியை நம்ம கொடுத்ததுனாலதான் நம்ம ஒரு ஜீவாத்மாவா அறிவிச்சவங்க தெளிவா இருக்கு பைபிள்ல. ஆதியில ஏசப்பா மனுஷனையும் ஆதாங்க அவங்களை படிச்சா பையன் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆதியில அவங்க படிச்சா பொண்ணு நல்லா இருந்தாங்க. எந்த ஒரு பயம் இல்லாம டெய்லி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பயம் இருந்தா கஷ்டம் எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்பதான் ஒருத்தர் எண்ணெய் கொடுத்தாங்க. யாரு அது? ஆதியகம் 3:1 இருக்கு. சாத்தான் வந்துச்சு. சாத்தான் ஏகப்பட்டு சொல்றாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நீங்க ராஜா தேவன் மாதிரி ஆயிடலான்னு சொல்றாங்க. அப்புறம் ஆதியகம் 3:8 நமக்கு அப்பொழுது ஆதாம் மனுஷன் தேவனான கர்த்தரின் சந்நிதிக்கு விலகி போனார்கள். அந்த கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்யும்போது அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம கடவுள் கூட பேசட்டும், அவங்களுடைய எல்லாமே கடவுள் பார்த்து பாருங்க ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. எப்ப கடவுளுக்கு விரோதமா அவங்க பாவம் செய்யறாங்களோ அப்ப சாத்தான் பயம்ன்ற ஒரு ஆகிய அப்பதான் அவங்க கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்யறதுனால பயம் வருது. பயம் வந்த உடனே கடவுளை தூரமா போறாங்க, ஒழிச்சு பாக்குறாங்க. அப்ப கடவுள் கொடுத்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? சாப்பாடு கொடுத்தது பயம் நம்மள கடவுள் கிட்ட இருந்து பிடிக்குது. அப்ப கடவுள் கொடுத்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? எப்போ 2 தீமோத்தேயு 1:7 யாராவது படிங்க. 2 தீமோத்தேயு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு தெளிவுள்ள ஆவியை தெளிவா இருக்கு. கடவுள் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல, நமக்கு பயம் இல்லாத ஆவியத்தை கொடுத்தாங்க. சாத்தானுக்கு தான் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுத்தது. அதோடைய நோக்கம் என்னவா இருக்கும்? சாத்தானுடைய நோக்கம் என்ன? யாரு விழுங்கலான்னு எரிச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து பிரிவான் தான் சாத்தானுடைய இது. யோவான் 10:10 சொல்லியிருப்பாங்க, திருடவும் கொல்லவும் அழுக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வராங்க. சாதாரணதான் இங்க யார் திருடன்? அவங்களுக்கு திருடணும். எதை திருடணும்? நம்மளுடைய நிம்மதி எல்லாத்தையும் திருடணும், கொல்லணும். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை கொல்லணும், அழிக்கணும். எதை அழிக்கணும்? விசுவாசம். நம்மளுடைய விசுவாசம் அழிக்கணும்னாவே கடவுள்கிட்ட இருந்து நம்ம தூரமான மாதிரி தான் இருக்குமே. எப்படின்னா எக்ஸாம்பிளா பேதுரு கடல் மேல் நடந்த அவர் ஏசப்பா கடல் மேல் நடக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் நாளும் தைரியமா ஏசப்பா நானும் கூட நடக்குவான்னு கேட்கும் போது கடவுள் நடந்தவான்னு சொல்றாங்க. சடனா கொஞ்சம் காத்து அதிகமா பேருக்கு நான் பயம் வந்துருது. பயம் வந்த உடனே எங்க நம்ம முழுங்கிட்டு போன்ற பயம் வந்த உடனே அவர் முழுங்கின உடனே கடவுளுக்கு எதிர்ப்பு விசுவாசம் இல்லாம இருக்க இங்க ஏசப்பா திட்டி அவரை இது பண்ணாங்க. ஏசப்பா இத்தனைக்கும் பக்கத்திலே இருக்காரு. அவரு பேதர் யாரு ஏசப்பாவுடைய பிரியமான சிஷியனா இருந்தது பேதரு தான். அவருக்கே அந்த பயம் சின்ன ஒரு காட்டுக்கு கூட கடவுள் பக்கத்திலேயே இருக்கும்போது அவருக்கு பயம் வந்த உடனே எங்க நம்ம முழுகிடுவோமோ, நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாயிடுமோன்னு வருது. அவருக்கு அந்த பயம் வந்த உடனே விசுவாசமும் போயிடுச்சு. அதுதான் கடவுளுக்கு தேவை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலே நிறைய இடத்துல நம்ம விசுவாசமா தான் இருப்போம். ஒரு சின்ன பயம் வந்த உடனே கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காருன்றதே நம்ம மறந்து போயிடுவோம். மறந்து போயிட்டு ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ. இன்னும் அந்த பயம் வந்த உடனே நம்மளுடைய விசுவாசமும் அழிக்கணும். சாத்தானுடைய வேலையை திருடணும், கொல்லணும், அழிக்கணும். நம்ம விசுவாசம் போயிட்டா எதுவுமே இல்லை. இது மாதிரி இன்னொன்னு கடவுள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சிஷ்யர்கள் அத்தனை பேருமே கடவுளுடவே அத்தனை நாள் இருந்திருக்காரு. அவருடைய ஒவ்வொரு அதிசயமும் அற்புதமும் ஒவ்வொரு நாளுமே சிஷ்யர்கள் கடவுள் கூடவே இருந்து பார்த்துட்டாங்க. இருந்தும் காற்றும் கடலும் வரத்துக்குள்ள அவங்களுக்கு பயம் ஏதாவது ஆயிடுமோன்னு கடவுளை எழுப்புறாங்க. சப்பா எழுச்சிங்க இந்த கூட காத்தும் கடவுள் இதுவாக்கி எங்களை காப்பாத்துங்கன்னு பயப்படுறாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கை நிறைய ஒரு
ஏசாப்பவே தாண்டி சாத்தான் கொடுத்தாங்க ஆவி வந்து நம்மள வந்து கடவுளை விட்டு ரொம்ப அதிகமா வந்து கிழக்கு செய்யுது. அந்த டைம் வந்து சாத்தான் வந்து நம்ம கடவுளுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய சுவரை எழுப்புற அந்த சுவர்ல தான் பயம். அது வந்து கடவுள் நம்ம பக்கத்துல இருந்தாலும் அது வந்து நம்மளையும் கடவுளையும் வந்து பிரிச்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், யார் நமக்கு அந்த பயத்துல இருந்து விடுதலை தர ஒரே ஒரு ஆளா இருப்பாங்க. ஏசுசாமியை சாத்தானை வந்து ஏசுசாமியை சாத்தான் ஜோதித்த போது ஏசாப்பாவே சாத்தானை வந்து எதை சொல்லிடலான்னு ஜெயிச்சாரு. கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிதான் வச்சாங்க. நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுள்கிட்ட இணையிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறோமோ, அப்பதான் நம்மளால வந்து சாத்தானை செய்ய முடியும். பைபிள்ல வந்து 365 பயப்படாத வசனம் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு 365 வசனம் பயப்படாதுன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வசனம் கடவுள் நம்ம கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பாரு. பயப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன். ஆனாலும் நம்ம வந்து கடவுளுடைய சவுண்டை கேட்காம சாத்தானுக்கு கொடுத்த அந்த பயம்ன்ற அந்த சவுண்டை வந்து அதிகமா வாழ்க்கை எவ்வளவு ஏசப்ப கத்தி நடந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்களோ, பயப்படாதுன்னா அவ்வளவு நம்ம வந்து சாத்தான் கொடுக்குற பயன்ற சவுண்டை வந்து வாழ்வு இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். நம்ம வந்து எப்ப வந்து சாத்தான் கொடுத்தாங்க ஆகிய நம்மளை விட்டு விலக்கி கடவுளுடைய சத்தத்தை நம்ம எப்ப கேட்கிறோமோ அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த பயம்ன்ற அந்த ஆவியை வந்து நம்மளை விட்டு விலகும். கடவுள் நம்ம கிட்ட சொல்லியாச்சு, இந்த உலக பிரமாண காரியத்துக்கு வந்து நீங்க பயப்படாதீங்கன்னு. மத்தேயும் 6:30 நாளைக்கு அடுத்த காட்டும் செய்ய மாட்டாவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை கவலைப்படாது. இது கடவுள் தெளிவா சொல்லிட்டாங்க. நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க, பயப்படாதே கலங்களை நான் பார்த்து இருந்துமே நமக்கு வந்து இப்ப நாளைக்கு நடக்க போறத பத்தியே பயப்படக்கூடாதுன்னு சொல்லிடும் போது நம்ம வந்து நாளைக்கு அடுத்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது விஷயமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே பயந்துட்டே தான் இருக்குமே. நாளைக்குமே நடக்கும் போதுன்றது இந்த உலகத்துல வந்து நமக்கு நிச்சயம் இல்லாத உலகத்துல வந்து நம்ம இன்னும் நம்மளுடைய பசங்க எதிர்க்கலாம். ஆல்ரெடி குழந்தை வச்சுதான் அந்த குழந்தைக்கு பேர் சொல்லி அழைச்ச தேவனை வந்து அவங்க வந்து என்ன அழ போறாங்க ஏதா போறாங்கிறது எல்லாத்தையுமே கடவுள் நமக்கு அவர் வந்து முன்குறிச்சதுதான் எல்லாமே இங்க நடக்கிறது. இது நமக்கு வந்து எப்போதும் தெரியும். இது தெரிஞ்சுமே நமக்கு வந்து அதை குறிச்சு வந்து பயம் எடுத்துட்டே தான் இருக்கு. கடவுள் எப்பவுமே நமக்கு வந்து ஏதாவது நமக்கு நல்லது இல்லாத தரணும்னு நினைச்சிருப்பாரா? கடவுள் நமக்கு கொடுக்குற ஈவு வந்து எப்பவுமே நன்மைக்கான ஈவு தரணும் பைபிள்ல சொல்லியிருந்தாங்க. பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஒண்ணுமே நிறைவேறாம போகாதுன்னு நமக்கு தெரியும். இருந்தும் அந்த பயன்ற ஒண்ணு வரும்போது வந்து அது எவ்வளவோ நம்மள கடவுளை விட்டு நம்ம ஃபுல்லா மறக்க செய்யுது. கடவுளை மறந்து வந்து இதுதான் கடவுள்ன்றது ஒண்ணு அளவுக்கு வந்து மறக்க செய்யுது. அதே மாதிரி பேர் உதவி எடுத்துட்டாலும் அப்போ கடவுளை வந்து சிலுவையில அறியும் போது வந்து அவருக்கு பயம் வருது. அப்ப எல்லாரும் வந்து கேட்கறாங்க, நீ அவர் கூட இருந்த ஆளுக்கண்ணா அவர் கூட இருந்தா இல்ல அது கூட ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு வந்து பயம் வந்து கடவுளை நம்மள வந்து அவ்வளவு நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்மளுடைய உறவை வந்து அப்படி ஆளே யாருன்னு எனக்கு தெரியாது, பக்கத்துல இருந்தாலுமே எனக்கு யாருன்னு வந்து தெரியாதுன்ற அளவுக்கு வந்து நம்மள வந்து விலக செய்யுது. நம்ம வந்து எப்ப நம்ம கடவுளுக்கு பயந்து கடவுள் தான் இது நம்ம வந்து எவ்வளவு நம்ம கடவுளுடைய ஆசையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் கடவுள் நம்ம கொடுக்காத ஒரு ஆவி சாதனை கொடுத்ததை வந்து நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். இதுவரை வந்து நம்ம கடவுளுக்கு வந்து நம்ம கொடுக்காத ஆவியை பத்தி எந்த ஆவி நமக்கு தேவையில்லையோ அதை பத்தி பார்த்தோம். இப்ப நமக்கு வந்து பயம் தேவைன்ற இதுல பார்ப்போம். நமக்கு எந்த பயம் தேவை? 2 நாளாகவும் 19:7 ஆமா நமக்கு வந்து எந்த பயம் தேவை? கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒரு நமக்கு தேவை. யோசுவா படிச்சோம்ல 1:1-9 முடி படிச்சோம். 8 யோசுவா 1ஆம் அதிகாரம் படிச்சு கேட்குறேன். இது வந்து எந்த டைம்ல இது அதிகாரம் வந்து இந்த வசனம் அதிகாரம் வந்து சொல்லப்பட்டது?
யோசிக்கிறது மூலமோ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வந்து அடிமையா இருக்கும்போது வந்து கடவுளை நோக்கி கும்பிடுறாங்க. இது போல ரொம்ப நூற்றுல எங்களை வந்து விடுதலை பண்ணி கொண்டு போகணும்னு. அப்ப கடவுள் வந்து மோசையை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து விடுதலை பண்ணி வழிநடத்தி வர்றாரு. மோசேவுமே ஃபர்ஸ்ட் கடவுள் கூப்பிட்டப்ப வந்து போறேன்னு சொல்லிட்டாரு ஸ்டார்டிங் எடுத்தோன்னு. அவருமே பயந்து இல்ல என்னால முடியாது, நான் திக்கு வாயா இருக்கேன், வந்தனாவா இருக்கேன், நான் போய் கூப்பிட்டோன்னே அவங்க வந்துருவாங்களா, இதை செய்யறதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் ஒன்றும் இல்ல. இதே மாதிரி நம்மளுமே கடவுளை வந்து நிறைய விஷயம் வந்து இது போல் பண்ணலாம்னு சொல்லும்போது நமக்கு அந்த பயம் வந்து இல்ல என்னால அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த குறை இருக்கு. நம்மளே வந்து நமக்கு இல்லாத குறைய கூட எனக்கு இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குங்க. ஏசப்பாக்கு அந்த டைம்ல போகும் மூசை மேல எல்லாமே நான் பாத்துக்கிறேன், உன் வாயில வந்து என் வார்த்தையெல்லாம் போடுறேன், நீ போ நான் பாத்துக்கிறேன்னு அவ்வளவு அதிசயம் பண்றாங்க, அற்புதம் பண்றாங்க. இருக்குமே மோசடிக்குமே அந்த பயம் தான் பெருசா தெரிஞ்சிச்சு. நம்ம கடவுளுக்கு போவோம், சரி ஆர்வம் மட்டும் கூட வர்றாரு நீ போனோட ஏசப்பவே அவங்க நிறைய விஷயத்துல தைரியம் பண்ணி அனுப்புறாரு. அவர் போயிட்டு நிறைய அற்புதம் அதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களை கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வரும்போது கூடவே இருக்கிற ஒரு ஆள் தான் யோசுவா. அப்ப வந்து மோசைய வந்து ஃபுல்லா கடவுள் அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜஸ்ட் வழிநடத்தி போக முடியாதுன்ற அவங்க இருக்கிற அந்த நிலைமையில போதுதான் இருந்துட்ட பிறகு யோசுவாவை குறிக்கிறாங்க. யோசுவாவே இந்த அதிகாரம் வந்து எங்க சொல்லப்படுது, யோசுவா வந்து பயிர்களுக்கு கொடுத்தா அதுக்கு வந்து இவ்வளவு ஜனங்களை நம்ம எப்படி வழிநடத்திட்டு போவோம். காரணம் வந்து அந்த மக்களுடைய பலம் வந்து அவங்க அப்படி இருப்பாங்களா, நல்லா ராட்சசன் மாதிரி அது பொருளா இருக்கணும், அது உள்ள பெரிய எதிரிகளுடைய பலம் அவ்வளவு இருக்கு, இவ்வளவு ஜனங்களை எப்படி கூட்டு போறோம், இவ்வளவு பெரிய நாட்டுல நம்ம எப்படி போயிட்டு இது பண்ண போவோம்னு சொல்லும் போதுதான் ஏசப்பாங்க யோசுவாவை வந்து பலப்படுத்துற நேரத்துல தான் நம்ம வந்து இது சொல்லப்படுறது. அது யோசுவா 1:9 படிக்கும். பலம் கொண்டு திடமானதாயிரு, திங்கழாதே கலகாதே, நீ போகணும் தேவனை கருத்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னும் வந்து ஏசப்பா வந்து யோசுவாக்கு வந்து பலம் தைரியப்படுத்துறாரு, நீ போ நான் பாத்துக்கிறேன். அது போல நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நிறைய இடத்துல வந்து சொல்லுவாரு, நீ பயப்படாத நீ போ நான் பாத்துக்கிறேன், எல்லாமே வந்து எனக்கு தெரியும், நீ என்னதான் யோசிச்சாலுமே என்ன நடக்குமோ எல்லாம் தெரியும், நான் வந்து உங்களுக்கு நன்மையானது மட்டும் தருவேன், நீ மற்றதெல்லாம் யோசிக்காத, இப்பத்தியான லைஃப் நீ வாழணும் நிறைய இடத்துல நமக்கு சொல்லுவாங்க. இருந்தும் நம்ம வந்து பயந்துட்டே தான் இருப்போமே. ஆனாலும் யோசுவாக்கு வந்து கடவுள் எங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். நம்ம எப்பவுமே கடவுள் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பார்க்கவே தவிர அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கட்டளை கொடுப்பாரு. இப்ப நியூ இயர் வந்த எல்லாருமே வெயிட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆசீர்வாதம் காலத்தாக எல்லாருமே வெயிட் பண்ணும், இந்த வருஷம் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னு. போன வருஷம் கொடுத்து கூட என்ன நடக்கவே இல்லைன்னு கூட நம்ம இந்த குடியாக வேற இடத்துல தெரியல. ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, யார் சொன்னாங்க, இது போல வந்து நம்ம ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிட்டு அதுக்கு போயிட்டு அந்த ஒரு வருஷத்தை மட்டும் வச்சு படிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து கடவுள் ஒண்ணு சொல்லிருப்பாரு, இதை நீ பண்ணு, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணியன்னா இந்த விஷயத்துல வந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு வந்து நமக்கு கடவுள் சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து இந்த ஆசீர்வாத கடை மட்டும் வச்சுட்டு நீங்க இந்த ஆசீர்வாதம் எனக்கு தரலன்னு சொன்னீங்க, இன்னும் தரலன்னு சொல்றதுனால ஒரு யூஸுமே இல்லை. அதே மாதிரிதான் யோசுவாக்கும் சொன்னாரு, பலன் கொண்டு திடமானதாயிரு கலங்காத பயப்படாதுன்னு அவங்க கூடவே இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு 7:8 சொல்லியிருக்காரு, அதை விட்டு வலது படியெல்லாம் செய்ய பலன் கொண்டு திடமானதா இரு, புத்திமான நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது புறமும் இடது புறமும் விலகாது இருப்பாயாக. நியாயப்பிரமாண புத்தகத்துல வந்து உன் வாழையை விட்டு பிரியாது இருப்பதாக. இது போல வந்து அவர் சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணப்படி நடக்கணும், மோசம் சொல்லி கொடுத்தபடி நடக்கணும், புத்திமான நடக்கணும். அவர் வந்து புத்திமான நாட்டுலதான் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்த முடியும். ஏன்னா ஆல்ரெடி மோசம் அவ்வளவு கடினமா பேசியுமே அவங்க வந்து ஒவ்வொரு முறையுமே கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாலுமே கடவுள் விரோதமா ஒவ்வொரு நேரத்துலயும் பேசிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் கடவுள் விரோதமா நிறைய காரியம் கடவுளே ஒரு டைம்லாம் கோவப்படும் போதுமே ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கிறவங்களையும்
மோசே விட வந்து அந்த சாந்தமா இருக்கிற ஒரு ஆள் யாருமே இல்ல. கொஞ்ச அளவுக்கு ஏசப்பாவே அவங்க மோசையை புரிந்து வந்து அந்த காட்சி சொல்றாரு. அவருமே ஒரு அந்த செகண்ட்ல வந்து கோவப்பட வச்சவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க. அதனாலதான் மோசைக்கு கிடைக்க இருந்த அந்த ஆசீர்வாதமே கானான் தேசத்தை வந்து அவரால் பார்க்க முடியாத அளவுக்கு போனவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க. அப்பனா நீ எவ்வளவு யோசனை சொல்ற, நீ எல்லாம் அவ்வளவு புத்திமானா நடக்கணும். இன்னும் வந்து ஏசப்பா வந்து இதெல்லாம் நீ பண்ணியனா அப்ப வேணா நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுவ. அப்ப வந்து தாவீது ராஜாவுமே சொன்னதுதான். இது தாவீதுக்கு அடுத்து சாலமோன் ராஜா வந்தார்ல, அப்பவே சொன்னாங்க அவருடைய தாவீது ராஜாக்கு சொன்ன அந்த வாக்குதத்தினால மட்டும்தான் சாலமோன் ராஜா வந்து அந்த இடத்துல வந்து ராஜாவானாரு. அவருமே நிறைய விஷயத்துல பாவம் செஞ்சாரு. சரி வாக்கு கொடுத்துட்டாருன்னு. நம்ம வாழ்க்கையிலுமே நமக்குமே நிறைய கட்டளைகளை கொடுத்துருக்காரு. 10 கட்டளை இருக்கு. அதுல வந்து எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம். கடவுளுக்கு இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பைபிள் படிக்கணும்னு நமக்கு வாரம் மெசேஜ் எடுக்கணும். எந்த டாபிக்கை பற்றி எடுத்தாலுமே இங்க முடிக்கிறதுனாலும் நம்ம கடவுளுக்கு இருந்தோம். கட்டளை பண்ணணும், பயப்படணும், கடவுளுக்கு பயப்படணும், நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணும். அந்த விஷயம் வந்து நமக்கு சொல்லித்தான் நடத்துறாங்க. அப்ப வந்து நிறைய கேட்டுமே இருக்கும். இருந்துமே அந்த பையன் நமக்கு வரல. கடவுளை குறிச்சு பையன் நமக்கு எப்ப வருதோ அப்ப வந்து நமக்கான ஆசீர்வாதம் வந்து நம்மளை விட்டு எப்பவுமே போவாது. கடவுளுக்கு நம்ம பயந்து இருக்கும் போது யாராலும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. யாருமே நம்ம கடவுளுக்கு எவ்வளவு நம்ம கடவுள்கிட்ட இருக்கமோ அப்போதான் நமக்கு விரோதமா வந்து எந்த ஒரு யார் பண்ணணும்னு நினைச்சாலுமே எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில வந்து நடக்காமே போயிடும். கடவுளுக்கு பயப்படுறதுனால வந்து நன்மைகள் என்னன்னா, நீதிமொழிகள் 1:7 ஆல்ரெடி எல்லாருமே தெரியும். கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம். எப்ப நம்ம கடவுளுக்கு பயப்படுறோமோ அப்ப வந்து நமக்கான ஞானம் கண்டிப்பா வரும். ஞானம் வந்து நல்லா படிக்கலாம், நல்லா படிச்சா நல்ல வேலை, எதிர்காலம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அது வந்து நம்ம கடவுளுக்கு பயப்படுறதுனால மட்டும்தான் நம்ம எதிர்காலம் வந்து நல்லாதான் மாறும். அதனால நம்மளுடைய செயல்னால வந்து ஒரு நடக்குமான்னா நடக்காது. எப்ப நம்ம கடவுளுக்கு பயந்து அவனுடைய வேதத்துப்படி நடக்கிறோமோ அப்பதான் நமக்கான இது வரும். அதே மாதிரி நீதிமொழி 25:29 மனுஷனுக்கு பயப்படும் பயம் தண்ணியே வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனையோ உயிர் அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து கடவுளுக்கு பயப்படுறதை விட மனுஷனுக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயப்படுறது வந்து அதிகமா இருக்கு. எப்ப நம்ம கடவுளுக்கு பயப்படுறோமோ அப்பதான் நம்ம உயர்ந்த அடிக்கலத்துல வைப்போம். நம்ம உயர்ந்த அடிக்கலத்துல இருக்கும்போது யாருமே நம்ம கிட்ட வர முடியாது. அப்படி எப்படி நம்ம வந்து மனுஷனால் நமக்கு வந்து ஆபத்து வரும். இது எல்லாத்தையும் நம்ம எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து அந்த சாத்தான் கொடுத்த பயமும் நம்மளை விட்டு விலகி போவோம். நம்ம வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை குடிச்சு பயமோ இல்ல நம்மளுடைய உடம்பு ஆயிடும், நம்மளுடைய பசங்க ஆயிடும்ன்ற பயமும் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே போயிடும். சாத்தான் கொடுக்குற பயத்துல இருந்து வர்றது வந்து அழிவும் மட்டும்தான். ஆனா கடவுள் கொடுக்குற பயம் வந்து நமக்கு வந்து வெறும் நன்மை கேட்டு இது வந்து கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்துல வந்து அவர் வேதனையை வந்து கூட்டுறதே இல்லை. ஒன்றே வந்து சந்தோஷம், சமாதானம் இது மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம எப்ப புரிஞ்சுக்கணும், கடவுள் நமக்கு கொடுத்த ஆதியை வந்து நம்ம ஆளுகை செய்ய நினைக்க நம்மளை விடுறோமோ அவங்க சாத்தான் கொடுக்குற பயம் வந்து நம்மளை விட்டு அதுதான் விலகி போயிடும். யாருமே இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் வந்து ஒரே நேரத்துல ஊழியம் செய்ய முடியாது. இப்ப நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்ய போறோமா இல்ல சாத்தானுக்கு ஊழியம் செய்ய போறோமான்றது வந்து முடிவு எடுக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சின்ன இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து சண்டே ஸ்கூல் போறப்ப, சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் போறப்பதான் அவனுக்கு ஒரு வசனம் சொல்லித்தாங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணியில் இருக்கிறவன் பெரியவர் நீ சொல்ல போதெல்லாம் உனக்கு வந்து பயம் கதவி போயிடும். நீ வந்து ஏதாவது ஸ்கூல்ல உனக்கு இதுவா அப்ப வந்து நீ இந்த வசனத்தை சொல்லு, அப்போ உனக்கு பயம் வந்து விலகி போயிடும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் போதும் இந்த வசனம் எப்பெல்லாம் உனக்கு பயம் வருதோ அப்படியே இந்த வசனத்தை நீ சொல்லு, அப்பதான் எனக்கு பயம் போயிடும். அதே போல அந்த பையனும் வந்து விளாண்டு ஒவ்வொரு நேரத்துல எப்பெல்லாம் உனக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் அந்த வசனத்தை வந்து அவன் சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பயம் போயிடுவான். அதே பையன் நல்லா வளர்ந்து டீனேஜ் வந்து அவங்க சர்ச் வந்து இந்த யூத் இது நடக்குதான். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வரவங்க வந்து சொல்றாங்களாம், உனக்கு வந்து எப்பெல்லாம் இந்த வாலிபர் வந்து நீ தப்பு பண்ணும் போது உனக்கு வந்து
நீ தப்பு பண்ணும் எப்படிதான் வாலிப பேசினாலும் அது நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை பத்தி கேட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்றதே வந்து அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருவோம். எப்பெல்லாம் உனக்கு ஏதாவது தப்பு பண்றேன்னு தோணுதோ அப்ப வந்து உனக்கு வந்து பயம் வரணும். அப்ப வந்து நீ இந்த வசனத்தை சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவங்களும் பெண்ணில் இருக்கிறவங்க பெரியவர்னு சொல்லும்போது அந்த பயம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. இத்தனை வருஷமா நமக்கு வந்து இந்த வசனத்தை சொன்னா பயம் போயிடுன்னு சொல்லி வளர்த்தாங்க சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த வசனத்தை சொன்னா பயம் வரணும்னு சொல்றாங்களே, இப்ப இதை சொன்னா பயம் வரலாமா பயம் போனோமான்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் தான். நான் அவர்கிட்ட போய் கேட்கிறேன், இது போல இத்தனை வருஷம் நான் இந்த வசனத்தை சொல்லும் போது வந்து பயம் போகணும் போயிடும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்னன்னா இந்த வசனத்தை சொல்லும் போது பயம் வரணும் அப்படிங்கன்னா அப்ப அவர் சொல்றாரா அது வந்து உன் கருத்தான் இருக்கு. அது வந்து எந்த இடத்துல எந்த காரியத்துல வந்து நீ இந்த வசனத்தை சொல்றியோ இப்ப நீ வந்து உனக்கு உலகப்பிரமான காரியத்துல நீ வந்து இந்த வசனத்தை சொல்லும் போது அந்த கடவுளை விட பெரியவங்க நம்ம கூட இருக்கா, இந்த உலகத்துல இருக்கிறவங்களை விட பெரியவங்க நம்ம கூட இருக்காங்கன்னு நினைக்கும் போது வந்து உனக்கு அந்த வசனம் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதனால உனக்கு பயம் போட்டு அதுல இருந்து உனக்கு வெற்றியே கொடுக்கும். எப்படி கடவுளுக்கு விரோதமா சாத்தானுடைய இதுல நீ வந்து இதுவும் பண்றியோ அப்போ வந்து இந்த வசனத்தை சொல்லும் போது உனக்கு வந்து பயம் வரணும். உலகத்துல இருக்கிறவங்களை விட பெரிய ஒருத்தர் இருக்காரு. நம்ம கடவுளுக்கு விரோதமா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா, கடவுள் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது நம்மளால ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுமான்ற அந்த பயம் வந்துச்சுன்னா அப்ப நீ வந்து அந்த கடவுளுடைய இது கேட்டு நீ நடக்கணும். அது முடிவு எடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம பலத்திலேயே இருப்பேன் வலது பலத்திலே இருப்பேன்னு கடவுள் நமக்கு சொல்லும் போது அந்த வசத்தை நினைக்கும் போதுதான் ஏசப்பா நம்ம பலத்திலே இருக்காரு இன்னும் நம்ம சொல்லும் போது வந்து நமக்கு வந்து பயம் போயிடும். அதே நம்ம பாவம் யாருமே நம்மள பார்க்கல, ஏதாவது நம்ம தப்பு பண்ணும் போதுலாம் இப்ப யாரு நம்மள பார்க்க போகுது, யாருக்கும் தெரிய போகுது. இன்னும் வந்து நிறைய விஷயத்துல நம்ம தப்பு பண்ணும் போது வந்து அப்ப வந்து நமக்கு வந்து அதே வசனம் ஞாபகம் வரணும். எப்ப நமக்கு வந்து தேவைப்படுறப்ப அந்த வசனம் ஞாபகம் வருதா இந்த இடத்துலயும் நமக்கு வந்து அந்த வசனம் வந்து ஞாபகம் வரணும். ஐயோ கடவுள் நம்மளை பார்க்கல, நம்ம கூடவே இருக்காரு. இன்னும் அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த பயம் வந்து அந்த வசனத்தை குறித்து பயம் வரும்போது வந்து நம்ம பாவம் செய்யாம இருக்கணும். இப்ப இந்த உலகத்துல எந்த பையன் நமக்கு தேவை எந்த பையன் நமக்கு தேவைன்ற முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். கடவுளை குறிச்சு வந்து பயம் வந்து நமக்கு இருக்கும்போது வந்து உலக பிரமாண காரியத்துல இருக்கிற பயத்துல இருந்து நமக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். இப்ப நம்ம தான் நம்மளுடைய சாய்ஸ் எந்த பையன் நமக்கு தேவை, நம்ம எப்படி நம்ம இந்த வசனத்தை வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்காம வசனத்தை வந்து எந்த இடத்துல எப்படி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணுன்றதையும் வந்து டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கோம். ஸோ எல்லாம் யோசிச்சு முடிவு எடுக்க